This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Barathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am releasing my next video of Quiz Today series. This video contains 5 quizzes. Let's go to the video now. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Quiz Today Unit 25. இதில் serial number 121 to 125 5 quiz பார்க்க போகிறோம். இந்த 5 குவிஸுமே கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். ஹைஃபைன்னு எப்படி சொல்கிறேன்னா, அதாவது இதில் நம்ம எல்லாமே மாடல் எக்ஸ்ப்ரெஷனாக யூஸ் பண்ணுறோம். மாடல் எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா, அதாவது மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் மாடல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ யூ ஷுட் நோ வாட் ஆர் தி மாடல் வேர்ப்ஸ். அந்த மாடல் வேர்ப்ஸுங்கிறது என்னென்னா, தெர் ஆர் 14 மாடல் வேர்ப்ஸ், அதாவது 14 மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், have to, need to, ought to, dare to, used to. ஸோ இந்த மாதிரி 14 மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. இந்த மாடல் வேர்ப்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது யூனிட் 24 வரைக்கும் பார்த்தது எல்லாமே மோஸ்ட்லி பிளைன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதாவது பிளைன் எக்ஸ்ப்ரெஷன்னா அதில் வந்து மாடல் வேர்பு வராது. நான் இப்போ சொன்ன 14 மாடல் வேர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் பிளைன் சென்டென்சஸாக இருக்கும். அதெல்லாம் பிளைன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். பட் அதுலேயும் வந்து 1-2 வந்திருக்கலாம், இந்த மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி குவிஸ் டுடே யூனிட் 25ல் பார்க்க போகிறது எல்லாமே மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி மாடல் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்குறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் யூனிட்டு கரெக்டாக பாருங்கள். அது வந்து யூனிட் 26. அதில் வந்து இதே மாடல் வேர்பை யூஸ் பண்ணி எல்லாமே கொஸ்டின் ஃபார்மாக கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். நீங்கள் யாராவது வந்து நம்ம காமன் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறப்பவும் எழுதுறப்பவும் நல்லா ஹைஃபையாக இருக்கும். அதனால் நல்லா கவனமாக கேளுங்க. குவிஸ் நம்பர் 121, which one is correct expression? A, I shall take care of those orphan children. B, I shall have taken care of those orphan children. C, I shall be take care of those orphan children. D, I shall take care of those orphan children. இதில் ஃபஸ்ட்டில் ஏயில் டேக்கிங் கேர் ஆஃப் இருக்குது, பியில் ஹேவ் டேக் கேர் ஆஃப், சியில் பி டேக் கேர் ஆஃப், டியில் டேக் கேர் ஆஃப். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. I will give you some time. We go to the answer shortly. The correct form is option D, I shall take care of those orphan children. இதில் ஆர்ஃபன் சில்ட்ரன் என்ன, அனாதை குழந்தைகள். ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நான் அந்த அனாதை குழந்தைகளை என்னுடைய பாதுகாப்பில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஏயில் என்ன சொல்ல வரோன்னா, ஐ ஷல் டேக்கிங் கேர்னா, அது வந்து டேக்கிங் கேருங்கிறது கண்டினியூஸு. ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர். இதில் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ப்ரெசென்ட் கண்டினியூஸும் ஃபியூச்சர் கண்டினியூஸும் மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி ப்ரெசென்ட் ஃபார்மும் ஃபியூச்சர் ஃபார்மும் மெர்ஜ் ஆயிரும். பிளைன் எக்ஸ்பிரஷன் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. மாடல் எக்ஸ்பிரஷனில் ப்ரெசென்ட் டு ஃபியூச்சரும் மெர்ஜ் ஆயிரும், ப்ரெசென்ட் கண்டினியூஸும் ஃபியூச்சர் கண்டினியூஸும் மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸும் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி பாஸ்ட்டும் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்டும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ 8 எக்ஸ்ப்ரெஷன் வராது, 8 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வராது, மெர்ஜானா 4 தான் வரும். ஸோ இப்போ ஏயில் ஐ ஷல் டேக்கிங் கேர் வராது, ஐ ஷல் பி டேக்கிங் கேர் ஆஃப் அப்படி தான் வரணும். பியில் ஐ ஷல் ஹேவ் வந்தால் எய்தர் ஐ ஷல் ஹேவ் பீன் டேக்கிங் கேர் ஆஃப் அப்படின்னு வரணும். அதர்வைஸ் வந்து பெர்ஃபெக்டாக போடணுன்னா ஐ ஷல் ஹேவ் டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்னு வரணும். அதேமாதிரி சியில் ஐ ஷல் பி டேக்கிங் கேர் ஆஃப் அப்படி தான் வரணும். ஸோ ஷல் பி டேக் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டியில் வந்து சரியான எக்ஸ்பிரஷனு ஐ ஷல் டேக் கேர் ஆஃப் தோஸ் ஆர்ஃபன் சில்ட்ரன். அதாவது ப்ரெசென்ட் ஃபார்முக்கும் ஃபியூச்சர் ஃபார்ம் ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஐ ஷல் டேக் கேர் ஆஃப் தோஸ் ஆர்ஃபன் சில்ட்ரன் சொல்லி வருது. நெக்ஸ்ட் குவிஸ், serial number 122, which one is correct expression? A, you should quit your job immediately. B, you should quit from your job immediately. C, you should have quit your job immediately. D, you should have quit from your job immediately. ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் உங்கள் ஜாபை இமிடியேட்டாக குவிட் பண்ணணும்னா விலகணும், ஜாப்லேருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் கண்டுபிடிங்க. We go to the answer very shortly. The correct form is you should quit your job immediately. அதாவது ஷுட்னா வந்து
விலகணும், வரணும், போகணும் அந்த மாதிரி இருக்கலாம் ஷுட்டு போடணும். இது ஒரு கம்பல்சரி மாடல் ஃபார்ம். கம்பலாக பண்ணணும், கம்பல்சரியாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னா ஷுட்டுங்கிற மாடல் வெர்பு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஷுட்டில் வந்து ப்ரெசென்ட்டு ஃபியூச்சர் ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ இமீடியட்லினா ப்ரெசென்ட் ஃபார்மு. ஸோ ப்ரெசென்ட் ஃபார்முக்கு யூ ஷுட் குவிட் யுவர் ஜாப் இமீடியட்லி. நீங்கள் உங்கள் ஜாபை இமீடியட்டாக குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். பியில் என்ன இருக்குன்னா யூ ஷுட் குவிட் ஃப்ரம் யுவர் ஜாப் இமீடியட்லி. ஃப்ரம் யுவர் ஜாப்னா உங்கள் ஜாபிலிருந்து நீங்கள் இமீடியட்டாக குவிட் பண்ணணும் அப்படின்னு வருது. உங்கள் ஜாபை குவிட் பண்ணணுன்னா போதும். உங்கள் ஜாபிலிருந்து உங்கள் வேலையிலிருந்து நீங்கள் வந்து விலகணும் அப்படின்னு தேவையில்லை. உங்கள் வேலையை விடணும், இமீடியட்டாக உங்கள் வேலையை விடணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியாது. சியில் என்ன சொல்கிறேன்னா யூ ஷுட் ஹேவ் குவிட் யுவர் ஜாப் இமீடியட்லி. ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்மு. ஸோ பாஸ்ட் ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் குவிட் யுவர் ஜாப் எஸ்டர்டே ஆர் யூ ஷுட் ஹேவ் குவிட் யுவர் ஜாப் லாஸ்ட் மந்த். அந்த மாதிரி வந்து பாஸ்ட்டாக சொல்லணும்னா யூ ஷுட் ஹேவ் குவிட் யுவர் ஜாப் இமீடியட்லி. இதில் குவிட்டுங்கிறது வந்து சிமிலர் வெர்பு. ப்ரெசென்ட்டு குவிட்டு தான், பாஸ்ட்டு குவிட்டு தான், பெர்ஃபெக்ட் ஃபார்மு குவிட்டு தான். அதனால் அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் வந்து நீங்கள் அந்த இமீடியட்லி அந்த லாஸ்ட்டு அட்வெர்பு வச்சு தான் நீங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக ஃபியூச்சராக பாஸ்ட்டாங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இமீடியட்லினா ப்ரெசென்ட் ஃபார்மு. நெக்ஸ்ட் டியில் வந்து யூ ஷுட் ஹேவ் குவிட் ஃப்ரம் யுவர் ஜாப் இமீடியட்லி. இதுவும் ஃப்ரம் இருக்குது. ஸோ அந்த டி ரெண்டில் ஃப்ரம் இருக்குது. ஸோ ஃப்ரம்ங்கிற வேர்டு வந்து அவசியம் இல்லாதது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ, யூ ஷுட் குவிட் யுவர் ஜாப் இமீடியட்லி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். serial number 123, which one is correct expression? A, I would be like to know what went wrong. B, I would like to know what went wrong. C, I would liking to know what went wrong. D, I would have like to know what went wrong. ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, அதாவது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து இன்னும் பிரச்சனையாகவே இருக்குது, அது கட்ட முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஐ வுட் லைக் டு நோ வாட் வென்ட் ராங். அதாவது வந்து எது தப்பாக போச்சுங்கிறதுல நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அந்த பிரச்சனையில் எது தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறதுல நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதில் எது ஏபிசிடி இந்த நாளில் எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. தி கரெக்ட் ஃபார்ம் இஸ் ஆப்ஷன் பி, ஐ வுட் லைக் டு நோ வாட் வென்ட் ராங். ஏயில் என்ன இருக்குன்னா ஐ வுட் பி இருக்குது. ஸோ ஐ வுட் பி வந்தால் கண்டினியூஸ் ஃபார்மு. ஐ வுட் பி லைக்கிங் அப்படி தான் வரணும். பட் ஐ வுட் பி லைக் இருக்குது. பி சரியான ஆன்சரு. ஐ வுட் லைக் டு நோ. ஸோ இது வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு ஐ வுட் லைக் டு நோ வாட் வென்ட் ராங். எது தவறாக போச்சுங்கிறதுல நான் வந்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. சியும் அதே தான். ஐ வுட் லைக்கிங் அது கண்டினியூஸ் ஃபார்ம் வந்தால் ஐ வுட் பி லைக்கிங் தான் வரணும். ஸோ அதனால் அதுவும் சரியான எக்ஸ்பிரஷன் கிடையாது. டி வந்து ஐ வுட் ஹேவ் லைக் டு நோ. ஹேவ் வந்தால் பெர்ஃபெக்ட் ஃபார்மு. பெர்ஃபெக்ட் அண்டது பாஸ்ட் ரெண்டு மெர்ஜாக சொன்னேன். ஸோ ஐ வுட் ஹேவ் லைக்டு டு நோ வாட் வென்ட் ராங் அப்படின்னு தான் வந்திருக்கணும். பாஸ்ட் அல்லது பெர்ஃபெக்ட் நீங்கள் சொல்லணுன்ட்டு இருந்தால். பட் ஹேவ் வந்துருக்குது லைக்குங்கிற ப்ரெசென்ட் ஃபார்ம் தான் இருக்குது. லைக்குங்கிற பாஸ்ட் ஃபார்ம் வரல. பாஸ்ட் ஃபார்ம் அல்லது பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ரெண்டில் ஏதோ ஒன்று வரணும். லைக்குக்கு பாஸ்ட்டு லைக்டு தான், பெர்ஃபெக்ட்டு லைக்டு தான், பட் ரெண்டுமே வரல. ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் பி, ஐ வுட் லைக் டு நோ வாட் வென்ட் ராங். Next quiz, serial number 124, which one is correct expression? A, we could write examination yesterday. B, we could wrote examination yesterday. C, we could be write examination yesterday. D, we could have written examination yesterday. There are 4 different expressions. இதில் என்ன சொல்ல வரோன்னா, எங்களால் நேற்று அந்த எக்ஸாமை எழுதியிருக்க முடியும், எங்களால் நேற்றே அந்த எக்ஸாமை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இது வந்து மாடலில் குட்டுங்கிற மாடலில் பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் வந்து ஏயா பியா சிடி இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ சம் டைம், வி கோ டு தி ஆன்சர் ஷார்ட்லி. தி கரெக்ட் ஃபார்ம் இஸ் ஆப்ஷன் டி, வி குட் ஹேவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே. ஸோ என்ன சொல்ல வரோன்னா, எங்களால் நேற்று அந்த எக்ஸாமை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாஸ்ட் ஆனதுனால வி குட் ஹேவ், பாஸ்ட் டு பெர்ஃபெக்ட் ரெண்டுமே மெர்ஜாக சொன்னேன். ஸோ ஹேவ் வந்தாலே பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பு தான் போடணும். அந்த ரைட்டுடைய பெர்ஃபெக்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோட்டு, பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து ரிட்டன். ஸோ ஹேவ் வரணும், பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ் வந்துடணும். ஸோ ஹேவ் வந்துடணும்னா இமீடியட்டாக மெயின் வெர்பு வந்து பெர்ஃபெக்ட் ஃபார்மாக இருக்கணும். ஸோ வி குட் ஹேவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டில் ஏயில் என்ன இருக்குன்னா, வி குட் ரைட் எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே இருக்குது. இது ப்ரெசென்ட்டுக்கும் ஃபியூச்சர், டுடே டுமாரோ அந்த மாதிரி வந்துடுது. எஸ்டர்டே இல்லாமல் வி குட் ரைட் எக்ஸாமினேஷன் டுடே ஆர் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்தால், ப்ரெசென்ட் ஆர் ஃபியூச்சர் வந்தால் வி குட் ரைட் எக்ஸாமினேஷன் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஸோ இதில் எஸ்டர்டேன்னு வந்ததுனால அது பாஸ்ட் ஃபார்ம், அதனால் குட் ரைட் வராது. பியில் வி குட் ரோட் வந்திருக்குது.
we could wroteங்கிற வெர்பே வராது. ஏன்னா வந்து பாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஹேவ் ரிட்டன் தான் வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்து குட் பக்கத்தில் பாஸ்ட் ஃபார்ம் வராது, பெர்ஃபெக்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ அது வந்து ஹேவ் ரிட்டன், அது டீல் இருக்குது. சியில் வந்து வி குட் பி ரைட் எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே இருக்குது. ஆக்சுவலாக பி வந்தாலே அது கண்டினியூஸ் ஃபார்மு. அப்போ என்ன வந்திருக்கணும்னா வி குட் பி ரைட்டிங் எக்ஸாம். அப்படி வந்தாலும் அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தான். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ரெண்டு மெர்ஜ் ஆகி வி குட் பி ரைட்டிங் எக்ஸாமினேஷன் நவ் ஆர் டுடே அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கணும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னும் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரெண்டுக்கும். ஸோ வி குட் பி ரைட்டிங் எக்ஸாமினேஷன் நவ், வி குட் பி ரைட்டிங் எக்ஸாமினேஷன் டுடே அந்த மாதிரி எதாவது வந்திருக்கலாம். பட் வி குட் பி ரைட் வந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஆல்சோ ராங் எக்ஸ்பிரஷன். ஸோ சரியான எக்ஸ்பிரஷன் ஆப்ஷன் டி, வி குட் ஹேவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எஸ் டுடே. நெக்ஸ்ட் quiz, seal number 125. Which one is correct expression? A, he may be arrange a meeting tomorrow. B, he may arranging a meeting tomorrow. C, he may arranged a meeting tomorrow. D, he may be arranging a meeting tomorrow. ஸோ இதில் மேங்கிற மாடல் வெர்பு வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, அவர் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம், ஏற்பாடு செய்யலாம். அதாவது நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாருன்னு சொல்லலாம், ஆர் பண்ணலாம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். We will go to the answer shortly. The correct expression is option D, he may be arranging a meeting tomorrow. So may be வந்திருக்குது. ஸோ மே பி வந்தால் இட் இஸ் கண்டினியூஸ் ஃபார்மு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அல்லது ஃபியூச்சர் கண்டினியூஸ். டுடேக்கும் he may be arranging a meeting today or he may be arranging a meeting tomorrow. ப்ரெசென்ட் கண்டினியூஸுக்கும் மே பி அரேஞ்சிங் தான் வரும், ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கும் மே பி அரேஞ்சிங் ரெண்டுமே மேர்ஜ் ஆகிரும்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஏயில் வந்து இ மே பி அரேஞ்ச் ஏ மீட்டிங் டுமாரோ. ஸோ இ மே பி வராது, இ மே பி வந்து அரேஞ்சிங் தான் வரணும். பி இல்லாமல் இருந்திருந்தால் இ மே அரேஞ்ச் ஏ மீட்டிங் டுமாரோ அப்படி வந்துடலாம். அதாவது அது ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரு. பியில் வந்து இ மே அரேஞ்சிங் வந்திருக்கு. ஸோ அதே தான் இ மே அரேஞ்ச் வரலாம், இல்லாட்டி இ மே பி அரேஞ்சிங் ஏ மீட்டிங் டுமாரோ அப்படின்னு வரலாம். சியில் இ மே அரேஞ்சு. ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்மு. ஸோ பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் வந்து ரெண்டு மெர்ஜாக சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வரணும்னா எஸ்டர்டேன்னு வந்திருக்கணும் அல்லது லாஸ்ட் வீக்குன்னு வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி டுமாரோன்னு வந்துருக்கூடாது, அல்லது பாஸ்ட் அல்லது பெர்ஃபெக்டாக இருந்திருந்தால். அது எல்லாமே இ மே ஹேவ் அரேஞ்சு ஏ மீட்டிங் எஸ்டர்டே, இ மே ஹேவ் அரேஞ்சு ஏ மீட்டிங் லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி வந்திருந்தால் சி வரலாம். பட் இதில் வந்து அந்த கரெக்டான அந்த ஹேவோ பி அல்லது வந்து ஹேவ் இதெல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ மிஸ் ஆகுறதுனால ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இ மே பி அரேஞ்சிங் ஏ மீட்டிங் டுமாரோ. Okay viewers, today we have seen 5 quizzes. Every day I am releasing videos consisting of 5 quizzes each. So don't miss to watch any of my videos. Totally I am presenting about 1000 quizzes. So don't miss any of my videos. So இது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறது என்டையர்லி நீங்கள் எழுத வேணாம், படிக்க வேணாம். டெய்லி ஒரு 1 hour ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். இது வந்து நாசால் மெத்தடாலஜி, அதாவது நேட்டிவ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் எ லாங்குவேஜ். நம்ம தாய்மொழியில் எப்படி பேசுகிறோமோ நம்ம 5 வயசுக்குள்ளேயே பேசிடுவோம். 5 வயசு வரைக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் ஒரு 5 இயர்ஸில் பேசிடுவோம். அதுதான் நேட்டிவ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் அ லாங்குவேஜ்ங்கிறது. அதே மெத்தடில் இங்கிலீஷ்லேயும் உங்களை பேச வைக்கிறேன். இது ஆன்லைன் ப்ரோக்ராமில் போயிட்டுருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், யூ மே சென்ட் மெசேஜ் த்ரூ வாட்ஸ்அப் 9600277077.